நாமத்தில் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் நாம் வேதத்தை படிக்கும் பொழுது நம்முடைய நோக்கம் எப்பயுமே இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிதல்ல, அந்த புரிதல்ல தான் நம்முடைய வாழ்க்கை மாற்றமும் நம்முடைய ஊழியத்திற்கான ஒரு முன்னேற்றமும் காணப்படுகிறது. எப்பொழுதுமே எந்த பக்கம், எந்த சம்பவம் எடுத்தாலும் சரி, எந்த உபதேசம், எந்த தீர்க்கசனம் எடுத்தாலும் சரி, நம்ம இயேசுவை குறித்து அந்த வேத பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டே வரணும். அதை தான் அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்துல நாம் படித்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது ரூத் புஸ்தகத்துக்கு வரணுங்க. ரூத் புஸ்தகத்துக்கு வந்தோம்னு சொன்னா அங்க வெறும் 4 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. அந்த ரூத் புஸ்தகத்துக்கும் இயேசுவுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த ரூத் புஸ்தகத்துல 4 அதிகாரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ரூத் புஸ்தகத்தை ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறதுங்க. என்ன வார்த்தைனா இனத்தான், சுதந்திரவாளி அப்படின்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் வருது. ஆவியானவர் அவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறார். அப்ப ஏன் அப்படி வைத்திருக்கிறார்? சரிங்களா, சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல இன்னொரு வார்த்தை மீட்டு கொள்ளுதல் அப்படின்ற வார்த்தை 10 முறை வருதுங்க. சுதந்திரவாளி, இனத்தான், நெருங்கின இனத்தான் இப்படின்ற வார்த்தை 13 முறை வருதுங்க. இதெல்லாம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஏதோ ரூத்து வழியாக தாவீது வழியாக கிறிஸ்து, அந்த வரலாறு மட்டுமல்ல, அதை தாண்டிய பல மீட்பின் விஷயங்கள்லாம் உள்ள இருக்கிறத ஆவியானவர் நமக்கு லேசா நமக்கு உணர்த்துகிறதை பார்க்க முடியும். ஆக ரூத் எழுதின புஸ்தகம் ஏதோ வரலாற்று புஸ்தகம் மட்டும் அல்ல, அதுல நிறைய ஆவிக்குரிய பாடங்கள் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் என்ன செய்வோம்னா, அதை நம்ம கொஞ்சம் ஆராய்வோம். இந்த ரூத் புஸ்தகத்தில் உள்ள கிறிஸ்து எங்க இருக்கிறார் அப்படின்றத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த புத்தகத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமானால், இந்த போவாஸ் அப்படின்ற ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார். அந்த போவாஸை நாம் ஆராய்ந்தோமானால், இந்த போவாஸுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள நெருங்கிய சம்பந்தத்தை நாம் பார்க்க முடியும். போவாஸ் இங்க என்ன செய்யறான் அப்படின்னா, ஹீரோ போவாஸ் என்கிற ஹீரோ என்ன செய்யறான் அப்படின்றதை பார்க்கும் பொழுது, கிறிஸ்து நமக்கு என்ன செய்ய போகிறார் என்கிற விஷயம் நமக்கு புலப்படும் பாருங்க. ஆக போவாஸ் யாரு, அவருக்கும் கிறிஸ்துவுக்கு உள்ள சம்பந்தம் என்ன என்கிற விஷயத்தை நம்ம ஆராய்வோம். ஜெபத்துடன் நம்ம படிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் வசனங்களை ஆவிக்கேற்ற வண்ணமாக ஆராய எங்களை கற்றுத்தாங்கப்பா. தேவரீர் ஆவியானவர் மூலமாக நாங்கள் ஆண்டவரே அவர் பலத்துல நாங்கள் படிக்க உதவி செய்யுங்க. தேவரீர் ஏதோ வரலாற்று சம்பவத்தை நாங்கள் படித்து அது மாத்திரம் புரிந்து கொள்ளாதபடி, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எங்களுடைய குணங்களை, எங்கள் இருதயத்தை, எங்கள் வாழ்க்கையை பார்க்க கற்றுத்தாங்க. ஏதோ ஆமா எங்க குணம் இப்படி இருக்குது என்னப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு விட்டு போகாதபடி இருதய மாற்றத்தோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்கப்பா. ஊழியத்துல உத்வேகத்தை கொடுங்க சுவாமி. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ரூத்தினுடைய புஸ்தகம். ரூத் புஸ்தகத்துல நம்ம போவாஸை குறித்து படித்துக் கொள்ள வேண்டும் என்று நம்ம வந்திருக்கிறோம். இந்த போவாஸை குறித்து புரிந்து கொள்ள வேண்டுமானால், ஏன்னா இந்த போவாஸுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள சம்பந்தத்தை தான் நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போறோம். நிறைய ஏராளமான அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த புஸ்தகத்துல அடங்கி இருக்குதுங்க. வரப்போற நாட்கள்ல நம்ம அதை பார்க்கலாம். எப்படி தனி மனிதனுக்கும் இந்த புத்தகத்துக்கும் உள்ள நெருக்கமான சம்பந்தம் என்னன்றதும் உள்ள இருக்கு பாருங்க. இந்த புத்தகத்திற்கும் கடைசி காலத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்ன என்பதும் இருக்கு பாருங்க. ஆனா நம்ம இன்றைக்கு நம்ம கவனம் செலுத்துறது இங்க எங்க கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்து செய்ய போகிற ஊழியத்தை எப்படி போவாஸ் காட்டுறாரு என்பதுதாங்க. அப்ப இந்த போவாஸை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ரூத்தை புரிஞ்சுக்கணுங்க. போவாஸை புரிஞ்சுக்கணும்னா ரூத்தை புரிஞ்சுக்கணும். ரூத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்னொரு கதாபாத்திரம் இருக்குது. அந்த கதாபாத்திரம் தான் நகோமி. நகோமியை புரிந்து கொண்டால் ரூத்தை புரிஞ்சுக்கலாம். ரூத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம போவாஸை புரிந்து கொள்ளலாம். இந்த 3 கதாபாத்திரத்தையும் தெளிவாய் புரிந்து கொண்டால் இயேசு நமக்காக செய்கின்ற வேலை என்ன என்பதை நம்ம புரிஞ்சிருங்க. சரிங்களா? முதல்ல இங்க ரூத்தை புரிந்து கொள்வதற்கு நம்ம நகோமிய கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் பாங்க. ரூத் சரித்திரத்துல 1 அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இங்க நகோமியை குறித்து சில விஷயங்களை வர்றதை நான் பார்க்கலாம் பாருங்க. நகோமி அவங்க ஃபேமிலியா என்ன செஞ்சாங்க என்பதை பாருங்க. ரொம்ப சஞ்சலமான ஒரு அதிகாரங்க இந்த ரூத் 1 அதிகாரங்க. 1 வசனம் பாருங்க. 1 அதிகாரம் 1 வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. இன்ட்ரெஸ்டிங். நியாயாதிபதி நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் யதார்த்தமா உண்டாகிறது இருக்குது. பஞ்சம் எலியாவின் காலத்துல பஞ்சம் வந்துச்சு பாத்தீங்களா? தேவன்
அவங்க மீறிட்டு இருக்கிறாங்க, வார்த்தைய கட்டளைகளை மீறிட்டு இருக்கிறாங்க என்பதை உணர்த்துவதற்காக அங்க பஞ்சத்தை உண்டாக்குறாருங்க. ஆக இப்ப பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அப்ப பஞ்சம் வந்துருச்சு, உணவு தேடி ஒரு குடும்பம் புறப்பட்டு போகுது. அப்ப அவன் மனைவி, அவனுடைய 2 பிள்ளைங்க கிளம்பி மோவாப் தேசத்திற்கு அவங்க புறப்பட்டு போறாங்க. சரி, இப்ப போறாங்க. சரி, ஓகே, இது கடவுளுடைய சித்தம் இல்லையா அப்படின்றத யோசிச்சு ஜெபித்து விட்டு அவங்க கடந்து செல்லணும். யோசிச்சாங்களா ஜெபித்தாங்களா என்று நமக்கு தெரியல. ஆனால் அடுத்த கட்டம் போக 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 நிறைய தவறுகள் செய்யறாங்களோ அப்படின்ற கேள்விகள் நமக்கு வர்றது அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுங்க. சரி, இப்படி அவங்க பஞ்சத்தினால இன்னொரு ஊருக்கு போயிட்டாங்க. அந்த ஊருடைய பெயர் மோவாப் என்பதை வசனம் சொல்லுச்சு. வசனம் 2 பாருங்க. அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக். இப்ப விளக்குறாங்க. அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி. இங்க வராங்க பாத்தீங்களா, நகோமி. அவனுடைய 2 குமாரில் ஒருவன் பெயர் மக்லோன், மற்றவன் பெயர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தாராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே, அடுத்த வார்த்தையை கவனிச்சிங்களா, சஞ்சரித்தான் சொல்லிட்டு வசனம் 1 சொல்லுதுங்க. ஆனா வசனம் 2ல பார்க்கும் பொழுது சஞ்சரித்தான், ஏதோ போயிட்டு வந்தான் அப்படின்ற கதை கிடையாது. அவங்க அங்கேயே எடுத்துட்டாங்க. சரிங்களா, அங்கேயே பாஸ்போர்ட், விசா, ஆதார் கார்டெல்லாம் எடுத்துட்டு அங்கேயே அந்த ஊர் மாதிரி தங்கிட்டாங்க பாருங்க. அங்கேயே இருந்து விட்டார்கள். சரி, இப்ப இன்ட்ரெஸ்டிங், இங்க இருந்து உணவுக்காக போனவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. இப்ப அவங்க வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. இப்படி அவங்க ஒரு சம்பவம் ஒண்ணு செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கும் பாருங்க. இப்படி நன்மையும் தீமையும் அப்படியே மின்னும் பின்னும் என்ன செய்யும் சொன்னா நடக்கிறது நீங்க கவனிக்கலாம் நீங்க. ஆக அங்க இருந்துட்டாங்களா, என்ன விளைவு என்னாச்சு பாருங்க. வசனம் 3, நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு, எப்படி வார்த்தையை சொல்றாங்க பாத்தீங்களா, நகோமியை உள்ள எடுத்து கொண்டு வராங்க. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். ஆக கணவர் இறந்துட்டாரு. இவங்க அங்க போனாங்க, உணவுக்காக பஞ்சம் பிழைக்க போனாங்க, அங்கேயே இருந்துட்டாங்க. இப்ப அவங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம், கணவர் ஆள் அவுட் ஆயிட்டாரு. சரி, இப்ப இந்த இறப்பை ஈடுகட்ட அவங்க என்ன செய்யறாங்க கவனிங்க. அவளும் அவளுடைய 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். மொத்தம் 3 பேரா அங்க இருக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் யோசிக்கணும், நம்ம ஊர் என்ன, நம்ம ஊரினுடைய சிறப்பு என்ன, நம்ம ஊருக்கு எப்படிப்பட்ட தீர்க்கதரிசனங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா இப்பவே அப்பா இறந்துட்டாரு, நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கணுங்க. அவங்க அதை யோசிச்ச மாதிரி தெரியல. அந்த இறப்பை எப்படி ஈடுகட்டுறாங்க பாருங்க. வசனம் 4, இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒருபாள், மற்றவள் பேர் ரூத். கவனிச்சிங்களா? இப்ப அங்க போனாங்க, அங்கேயே தங்கிட்டாங்க. இப்ப அப்பா இறந்துட்டாரு. சரி, எதுக்குப்பா இந்த ஊரு அப்படி கிளம்பி வருவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி கிளம்பி வரல. அப்பாவுடைய இழப்பை ஈடுகட்டுறதுக்கு இவனும் பெண்ணெடுத்தான், அவனும் பெண்ணெடுத்தான். 2 பேரும் அந்த ஊரை சேர்ந்தவங்க பெண்ணெடுத்தாங்க. ஒருத்தி பேர் ஒருபாள், மற்றவள் பேர் ரூத் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப அடுத்த விஷயம் பாருங்க. அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். இன்ட்ரெஸ்டிங், ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்றாங்க. ஆக இவங்க உணவுக்காக புறப்பட்டு போறாங்க, உணவு கிடைக்குது, சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. இப்ப அங்கேயே தங்கிட்டாங்க. உணவு கிடைக்கிறதுனால அங்கேயே என்ன பண்றாரு, தங்குறாங்க. இப்ப அங்கேயே தங்கும் பொழுது இன்னொரு சம்பவம் நடக்குது, அப்பா இறந்துடுறாரு. சரி, அப்பா இறந்துடுறாரு, ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்றாங்கன்னா, நகோமி அம்மா அவங்க 2 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப ஏறக்குறைய 10 வருஷம் ஓடிடுச்சு. இந்த 10 வருஷம் ஓடிச்ச அங்க ஒரு சின்ன சொல்லப்படாத ஒரு விஷயம் ஒன்று அங்க இருக்குதுங்க. we have to read between the lines ன்னு சொல்லுவாங்க. 2 வரிகளுக்கு இடையில உள்ள அர்த்தத்தை நம்ம அப்படியே கொத்தி எடுக்கணுங்க. அப்ப 10 வருஷம் ஆச்சு. என்ன ஆச்சு? அங்க ஒரு சிக்கல் இருக்குதுங்க. என்ன சிக்கல் பார்க்கலாம் பிற்பாடு. பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். கவனிச்சிங்களா? முதல்ல அப்பா இறந்துட்டாங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா 2 பிள்ளைகள்,
இவனுடைய கணவர்மார் 2 பேரும், இந்த ஓர்பாள் ரூத்தினுடைய கணவர்மார் 2 பேரும் அவங்க இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் 2 தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். கவனிச்சுங்களா? அவ தனி மரமா அவ மாறிட்டா. ஆக இவங்க பஞ்சம் பிழைக்க போறாங்க, அங்கேயே இருந்துடுறாங்க. அடுத்தது கணவர் இறந்துடுறாரு. அடுத்தது சரி இங்க வந்துட்டோம், இங்கே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்றாங்க. இப்ப கல்யாணம் பண்ணாங்கன்னா 2 பிள்ளைகளும் குமாரர்களும் இறந்துடுறாங்க. சரி, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா விஷயம் வசனம் 6 கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவளுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுங்க. வாங்க புறப்பட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பம் கிடைக்குது, நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இங்க விஷயம் வருதுங்க. புறப்பட்டு போற மாதிரி போறாங்க. இப்ப கணவன் இழந்துட்டாங்க, 2 பிள்ளைகளும் இழந்துட்டாங்க. வேற ஏதோ இங்க ஒரு சிக்கல் இருக்குது. உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறாருங்க அந்த சிக்கலை. யார் சொல்ல முடியும்? நீங்க சேட் பண்ணலாம், நீங்க சொல்லலாம். இவங்க 2 பேர், இந்த 2 பசங்களுக்கும் பிரச்சனை. பசங்க இறந்துட்டாங்க. இப்ப 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஓர்பாள் ரூத் இருக்கிறாங்க. இன்னொரு சிக்கல் அங்க தெரியுதுங்க. கல்யாணமாயி 10 வருஷம் ஆச்சு, பிள்ளைகள் இருக்கா? கல்யாணமாயி 10 வருஷம் ஆகி பிள்ளைகளும் இல்லை. உங்களுக்கு விஷயம் புரியுதா? உங்களுக்கு கணவர் இறக்குறாரு, சரிங்களா? பிள்ளைங்க இறக்குறாங்க. பிள்ளைங்க பசங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 10 வருஷம் ஆகியும் அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, சரிங்களா? அப்ப ஆண்டவர் ஏதோ சொல்ல வராருங்க. அந்த பஞ்சத்தின் மூலமாக ஏதோ சொல்ல வந்தாரு. அந்த அம்மா புரிஞ்சுக்கல, அந்த குடும்பத்தார் புரிஞ்சுக்கல. அவங்க கணவர் இறந்தாரு, அப்ப ஏதோ சொல்ல வந்தாரு, அப்பையும் புரிஞ்சுக்கல. பிள்ளைகள் இல்லை, 10 வருஷம் ஆச்சு திருமணம் முடிச்சு, அப்பையும் ஆண்டவர் ஏதோ சொல்ல வந்தாரு, அப்பையும் புரிஞ்சுக்கல. இப்ப அடுத்தது பிள்ளைங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. ஆண்டவர் பலமா பேசிட்டு இருக்கிறாருங்க, பலமா பேசிட்டு இருக்கிறாரு. எப்பெல்லாம் துன்பம் நம்மளை பீரிட்டு போடுதோ, துன்பம் நம்மளை நொறுக்கி என்னைக்கு போடுதோ, ஆண்டவர் பலமாய் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். என்னமோ நம்மள்கிட்ட பேசுகிறார் என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்த அம்மாட்ட அவங்க கணவர் இறந்த போது பேசினார், அவங்க பேர பிள்ளைகள் இல்லாத போது பேசினார். இப்ப பிள்ளைகளும் இறந்துட்டாங்க, பசங்க 2 பேரும் இறந்துட்டாங்க, அவங்க தனிமரமா ஆயிட்டாங்க. இப்ப ஆண்டவர் பேசுறாருங்க. நகோமிகிட்ட பேசின ஆண்டவர் உங்கள்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் நீங்க எப்ப துன்பத்துல இருக்கிறீங்களோ, எப்போ உங்களுக்கு இருதயத்துல வலி அதிகமா இருக்கிறதோ, அப்ப ஆண்டவர் உங்களோடு என்னமோ பேசுறார், என்னமோ சொல்றார், என்னமோ எச்சரிக்கிறார். அந்த உணர்வுள்ள இருதயத்தை நாம் வைத்திருக்கிறோமா என்பதை சற்று நம்ம யோசிச்சிருக்கணுங்க. ஆக இப்ப பாருங்க, நகோமி எதுக்காக புறப்பட்டு போனாங்க? சாப்பாட்டுக்காக புறப்பட்டு போனாங்க. இப்ப சாப்பாடு இருக்குது, சாப்பிடுறதுக்கு கணவர் இருக்காரா? சாப்பிடுறதுக்கு நல்லா யோசிக்கணும். சாப்பிடுறதுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்களா? பேர பிள்ளைகளாவது இருக்கிறாங்களா? பேர பிள்ளைகள் இல்ல, பசங்க இல்ல, கணவர் இல்ல, சாப்பாடு மட்டும் இருக்குதுங்க. இந்த சாப்பாடு என்னத்திற்கு? சரிங்களா? ஆக இப்ப இந்த அம்மா திரும்பி வரும்போது எப்படி வரா அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க பாருங்களேன். வசனம் 21. நகோமி யார்? இந்த ஒரு அழகான வசனம் அவள் யார் என்பதை விளக்குகிறது. வசனம் 21 பாருங்க. நான் நிறைய உள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கவனிச்சிங்களா? கர்த்தர் என்ன பண்ணாராம்? வெறுமையாய் திரும்பி பண்ணினாராம். சரி, கர்த்தர் பண்ணாரா கர்த்தர் பண்ணலையா ரெண்டாவது விஷயம். இந்த அம்மா பண்ணிட்டாங்களான்றது விஷயம். சரி, இப்ப எப்படி போறாங்க? அவங்க நிறைவாய் போறாங்களாம். இப்ப ஒண்ணுமே இல்லாம ஓட்டாண்டியா வராங்க. புரியுதா உங்களுக்கு? பணம் இருக்கா? சரிங்களா? இப்ப அடுத்தது உறவுகள் இருக்குதா? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாம அவங்க இப்ப திரும்பி வராங்க. அவங்க எல்லாத்தையும் இழந்து அவங்க மீண்டுமாக வராங்க. சரிங்களா? இப்ப சொத்துக்கள் இல்லாமல், பணம் இல்லாமல், எதுவுமே இல்லாம ரிட்டர்ன் வராங்க. அதான் சொன்னா வெறுமையாய் திரும்பி வர பண்ண ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன போன, என்ன சம்பாதிச்ச, என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் கூடி அந்த அம்மாவை வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்குதுங்க. இந்த அம்மா அப்படியே திரும்பி வராங்க. இப்படி திரும்பி வர்றதுக்கு முன்பாக இன்னொரு சம்பவமும் நடக்குது. இங்கதான் நம்ம ரூத் யாருன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கு வரோம். ஆக நகோமி எல்லாமே உடையவளாய் இருந்தாள்.
எல்லாத்தையும் மோவாப் தேசத்துக்கு போய் இழந்துட்டார். சகலத்தையும் இழந்து வெறுமையான பாத்திரமாக அவ திரும்பி வரா. இப்ப வசனம் 14 கவனிச்சோம் சொன்னா இங்க ரூத்தினுடைய விஷயம் நமக்கு புரிய வருங்க. 14 18 வரைக்கும் பார்த்தோம்னா ரூத் யாரு அப்படின்றது புரிய வரும். வசனம் 14, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஏன் சரிங்களா? இந்த அம்மாவுக்கு தோணுச்சு, மாமியாருக்கு தோணுச்சு, அம்மா நீங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க, நான் போறேன், என் ஊரை பார்த்து போறேன், எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் வாழ்றேம்மா, அவ்வளவுதான்மா, போமா, நான் எப்பயோ செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியா விடை போங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு? அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். முத்தமிட்டு அவளும் அழுதுட்டு மாமியார் பேச்ச கேட்டுட்டு மாமியார் கீழ்ப்படினுமேன்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. ஆனா ரூத்தோட மனசு சற்று வித்தியாசமான மனசுங்க. ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ரூத்தோ அவளை விடாமல் இறுக பற்றி கொண்டாள். இன்னும் கூட நம்ம கொஞ்சம் நெருக்கமா சொல்லணும்னு சொன்னா ரூத்தோ அவளை விடாமல் ஒட்டி கொண்டாள். ஒட்டி கொள்றதுக்கு இந்த அம்மாட்ட அப்படி என்ன இருக்குது? பணம் இருக்குதா? வசதி இருக்குதா? என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல. அப்ப எதனாலதான் ஒட்டிக்கிறா? இதுதாங்க ஆச்சரியம். என்ன சரி, வசனம் 15 பாருங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி உன் ஜனங்களிடத்திற்கும், போனவ யார்? ஓர்பாளு, இவளுடைய சகோதரி பாருங்க. உன் சகோதரி தங்கள் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவரிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போய் என்றாள். அப்ப உன்னுடைய சிஸ்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா உன் ஊருக்கு, உன் ஃபேமிலிக்கு, உன்னுடைய மதத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. அவ சாமியாவை கும்பிட போயிட்டா, நீனும் அதே மாதிரி போமா, ஏமா நீ கஷ்டப்படுற, நீ புறப்பட்டு போமா அப்படின்னு சொல்லும் போது வசனம் 16 ரூத்தினுடைய அழகான குணங்களை இங்க பார்க்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். என்ன இந்த அம்மாட்ட என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல, வெறுமையான பாத்திரம். அந்த நபரை குறித்து சொல்றாங்க, உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், என்னோட தயவு செஞ்சு இந்த விஷயத்த மட்டும் பேசாத, ஊருக்கு போ அப்படின்ற விஷயம், உன் குடும்பத்தை பார்த்து போ அப்படின்ற விஷயத்த மட்டும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரூத். என்னோட பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். அழகான வார்த்தை. நீங்க போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இவ்வளவு அழகான வார்த்தை. நீ எங்க போறியோ அங்க நான் வரேன், நீ எங்க தங்குறியோ அங்க நான் தங்குறேன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய சபை என்னுடைய சபை, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த நகோமி அம்மா எப்படி நேசிச்சிருக்கணும் சரிங்களா? இவங்க ரிட்டர்ன் பதில் அன்பு வைக்கிறத பார்க்கலாம். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாங்க பாருங்க. வசனம் 17, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். நீ எங்க சாகுறியோ அங்கதான் நானும் சாவேன், உன் கல்லறை எங்க இருக்குதோ அங்கதான் என் கல்லறை இருக்கும். அடுத்த வார்த்தையை பாருங்க, மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால், மரணமே அல்லாமல் வேற எதுவும் என்னையும் உன்னையும் பிரிக்க கூடாது, பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்ற. கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். இத கொஞ்சம் அதிகமா பேசுறாளோ? நீ எங்க போறியோ அங்க நான் வர்றேன், நீ தெருல பிளாட்ஃபாரத்தை தங்குறியா அதுதான் எனக்கு வீடு, உனக்கு எங்க சாவு வருதோ அங்க நானும் சாகுறேன், உன்னை எங்க புதைக்கிறாங்களோ அங்கேயும் நான் புதைக்கிறேன், உயிரோடு இருக்க வரைக்கும் உன்னையும் என்னையும் பிரிக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூத் சொல்றா. இப்ப இந்த நகோமி ஒரு வார்த்தைய சொல்றாங்க பாருங்க, புரிஞ்சுக்கிறாங்க. வசனம் 18, அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. அவ மனசுல என்ன இருந்துச்சா? அவங்க மாமிய பின்தொடர்றதுல கவனிங்க, அவள் வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு கூட ஒன்றும் பேசவில்லை. உங்க மனசு உறுதியா இருக்கிறதா? கடவுள் சித்தம் இருந்தா பின்பற்றுவோம், சித்தம் இல்லைன்னா பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு இருக்கிறோமா? இந்த ரூத் என்கிற பெண்ணை பாருங்க, மனசுல அவ்வளவு உறுதி இருக்குதுங்க. ஒண்ணுமே இல்லை, அந்த அம்மாட்ட ஒண்ணுமே கிடையாது, கணவர் போயிட்டாங்க,
எல்லாரும் போயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. இப்ப திரும்பவும் ஊருக்கு போறாங்க. இப்ப நீ எங்க போறியோ அங்க நான் வரேன். சரியா? நீ எங்க போறியோ எங்க வர மட்டும் இல்ல, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். இவங்க ஜனத்தை விட்டுட்டு, இவங்க தேசத்தை விட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், அங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக ரூத்தினுடைய குணத்தை கவனிச்சிங்களா? நகோமி எல்லாவற்றையும் இழந்தால் வெறுமையானாள். சரிங்களா? ரூத்து வெறுமையா இருக்கக்கூடிய நகோமியோடு அவ இறுக பற்றி பிடித்துக் கொள்கிறாள். இப்ப ரூத்து நகோமியோடு சேர்ந்து வராங்க. ஆக எப்படிப்பட்ட கதாபாத்திரம் நகோமி! அவ பஞ்சத்துக்கு போய் மோவாப் தேசத்துல போய் தங்கிட்டான். சரிங்களா? அங்கேயே பெண் எடுத்தா, அங்கேயே சகலத்தையும் இழந்தா. அப்படிப்பட்ட பெண் இந்த நகோமி. ரூத்து பாருங்க, நகோமிக்காக அவ சொந்த ஜனத்தை, சொந்த குடும்பத்தை, சொந்த மதத்தை, அவ சாமிய எல்லாவற்றையும் விட்டு அவ நகோமிகிட்ட வர்றதை கவனிங்க. இதுதான் இப்ப இவங்க வர்றாங்க. வந்தாங்கன்னா எப்படியோ ட்ரெயின், ஃப்ளைட்டு, டிக்கெட்டு, அது இதுன்னு போட்டு ஊருக்கு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுப்போமே. இப்ப இறங்கிட்டாங்க. ஊரெல்லாம் கூடி ஓன்னு அழுவுது. யாரும் சோறு கொடுக்கலங்க. இப்ப எங்கேயாவது போய் அப்படியே போய் அங்க வயல்ல போய் ஏதாவது சிந்தி கிடக்கிற தானியங்களை கொண்டு வந்தாங்க கஞ்சி. இப்ப 2ஆம் அதிகாரம் எப்படி அவங்க கஞ்சி குடிச்சாங்க என்பது தாங்க விஷயமே. இப்ப இங்கதான் கதாபாத்திரம் நம்பர் 3. கதாபாத்திரம் நம்பர் 3 யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? ரூத்து 2, நகோமி 1. 3வது என்ன? நம்ம நகோமியை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா ரூத்தை புரிஞ்சுக்கலாம். நகோமி வெறுமையான பாத்திரம், வெறுமை எல்லாமே இழந்து அவ தனியா நிக்கிறா. சரிங்களா? இங்க ரூத்து அவளும் ஒண்ணுமே இல்லை. ஆனா இங்க நகோமி எங்க போறாங்களோ அங்க நானும் வருவேன்றாங்க. இப்ப நம்ம நகோமியை புரிஞ்சா ரூத்தை புரிஞ்சுக்கலாம். ரூத்தை புரிஞ்சோம் சொன்னா இங்க நம்ம அடுத்த 3வது நபர் குணாசியம் போவாஸை புரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த போவாஸ் யாரு பாருங்க. போவாஸ் யார் அப்படின்றத சற்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்? இந்த போவாஸ் என்கிற நபர் தான் கூர்ந்து கவனிக்கணுங்க. இப்ப பாருங்க, இந்த 2 பெண்களும் சகலத்தையும் இழந்து நிற்கிறாங்க. இப்ப இவங்களை மீட்டெடுக்க வர்ற ஹீரோ யார்? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சில ஆண்டவர் என்னைக்குமே வசனங்களை வாசிக்கும் பொழுது சில க்ளூஸ் வச்சிருப்பார், சில வார்த்தைகள்ல க்ளூ வச்சிருப்பார். ஏதோ அது மட்டுமல்ல, அது ஆவிக்குரிய ரீதியா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சில க்ளூ வச்சிருப்பார். ஜோடிக்கு ஏத்த சில விஷயங்கள் எல்லாம் வச்சிருப்பார் பாருங்க. அந்த எப்படி ஒரு சாவியில எப்படி குரு இருக்குதோ அதே போல சில விஷயங்கள் லாக் ஆகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சிருப்பாரு. அது அழகா ஆவியானவரை காட்டும் போது நம்ம ஞானமா அதை புரிஞ்சுக்கணுங்க. சில 1-2 விஷயங்களை கவனிங்களேன். இது வெறும் போவாஸை மட்டும் பேசல, வேற யாரை பற்றி பேசுகிறது அப்படின்றதுக்கு அர்த்தமாக 2ஆம் அதிகாரத்துல ரூத் 2ஆம் அதிகாரம் வசனம் 4, இந்த போவாஸ் எந்த ஊரை சேர்ந்தவன், எங்க இருந்து வரான் அப்படின்னு பாருங்க. வசனம் 4, 2:4. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து நோட் பண்ணிக்கோங்க, போவாஸ் எங்க இருந்து வராரு? அவர் பெத்லகேம்ல இருந்து வருகிறார். இன்ட்ரெஸ்டிங். He is from Bethlehem. இன்னொன்று பெத்லகேம் எங்கேயாவது வருதா அப்படின்றத மனசுல நீங்க வச்சுக்கோங்க. நம்ம இப்ப அங்கதான் போய் நம்ம பார்க்க போறோம். அப்ப போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்தவன். சரி, 2வது இன்னொரு ஒரு விஷயம் கூட இருக்குதுங்க. இந்த போவாஸ் யார் அப்படின்னா வசனம் 1, 2ஆம் அதிகாரம் வசனம் 1. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறைமையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அப்ப இந்த நகோமிக்கு ஒரு சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். ரூத்தினுடைய புருஷர் பார்த்தீங்களா, அவருக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் இனத்தான் ஒருவன் இருந்தான். இந்த இனத்தான் ஒருவன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் சொந்தக்காரன், சுதந்திரவாளி அப்படின்ற வார்த்தை எத்தனை முறை வருதுன்னு நான் சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பார்க்கலாம் யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு. 4 அதிகாரத்துலங்க, நீ முதல் அதிகாரங்களை விட்டுருங்க, 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் 13 முறை வருகிறது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. இந்த மீட்டு கொள்ளப்படுதல் என்ற வார்த்தை, மீட்பு அப்படின்னு சம்பந்தமான வார்த்தை எத்தனை முறை வருதுன்னு சொன்னா ஞாபகம் இருக்கா? அது 13. இது எத்தனை முறை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
ஓகே, 10 முறை. வெரி குட். 10 முறை வர்றத நம்மளால பார்க்க முடியுங்க. அப்ப இந்த போவாஸ் அவன் சொந்தக்காரன். இப்ப போவாஸ் சொந்தக்காரன்றது மட்டும் இல்லாம 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரத்துல இருக்கிறோம் நம்ம. வசனம் 20 நான் வாசிக்கிறேன். இன்னும் ஒரு படி கூட போய் வசனம் சொல்வதை கொஞ்சம் கவனிங்க. அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு என்ன உறவின் முறை? அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாதிகள் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். நெருங்கின சொந்தம், சாதாரண தூரத்து சொந்தம் கிடையாது. இவங்க அவங்க 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 அப்படி ஒரு உறவு முறை போடுவாங்கல்ல, அப்படிலாம் கிடையாதுப்பா. ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிறவர் தான் இந்த போவாஸ். போவாஸ் பெத்லகேம் ஊரை சேர்ந்தவன். போவாஸ் அவர் நெருங்கின சொந்தக்காரரா இருக்கிறாருங்க. சரிங்களா? இந்த நெருங்கின சொந்தக்காரர் அப்படின்றதுக்கு இன்னொரு விஷயம் கூட இருக்கிறத பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் வசனம் 9 இன்னொரு வார்த்தை பாருங்களேன். நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். கவனிச்சிங்களா? ரூத் சொல்றாப்ல, நீ என் சொந்தக்காரன்பா. அப்ப நெருங்கின சொந்தக்காரனாக இந்த போவாஸ் இருக்கிறத நீங்க கொஞ்சம் சற்று நீங்க கவனிச்சுக்கணும். சரி, இப்ப பாருங்க, பெத்லகேம்ல இருந்து வந்திருக்கிறான், ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரனா இருக்கிறான். சரி, அடுத்தது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல போவாஸ் கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்கு, எவ்வளவு சொத்துக்காரனா இருக்கிறான். 2:1 பாருங்க. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள, அடுத்தது போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அப்ப நிறைய சொத்து உள்ளவன் யாரு? போவாஸ். ஆக போவாஸ் நம்பர் 1 பெத்லகேம்ல இருந்து வந்தவன். போவாஸ் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன். 3வது போவாஸ் ரொம்ப சொத்துக்காரங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சொத்துக்குள்ளவன் தான் இந்த போவாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோங்க நம்ம. இன்னொரு விஷயமும் இருக்குதுங்க. அந்த விஷயம் என்னன்றத நான் உங்களுக்கு போக போக நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இந்த போவாஸ் யாரு, யாருடைய பிள்ளை அப்படின்றத கேள்வி எழுப்புறேன், பதில கொடுக்கல. இப்ப போக போக நான் அது போகும்போது ஒரு இடத்துல வச்சு சொல்றேன். அப்ப அது ரொம்ப பொருத்தமா இருக்கும் பாருங்க. ஆக பெத்லகேம் சேர்ந்தவன், ரொம்ப ஆஸ்திக்காரன், எல்லாவற்றுக்கும் மேலாக இவன் ரொம்ப நெருங்கின சொந்தம் உள்ளவனாக அவன் இருக்கிறான் அப்படின்றத பார்க்க முடியுங்க. இப்ப 3ஆம் அதிகாரம் வசனம் 11க்கு வந்தீங்கன்னு சொன்னா, இவன் என்ன செய்ய போறான் அப்படின்றத பாருங்க. இந்த அம்மா பஞ்சம் பிழைக்க போயிருக்கிறாங்க. இப்ப எங்கேயாவது ஏதாவது தானியங்கள் விழுந்துச்சுன்னு சொன்னா அதை கொண்டு தானும் தான் மாமியாரும் சேர்ந்து கஞ்சி குடிச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. 3:11. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். அழகான வார்த்தைல, உனக்கு என்ன வேணுமோ நான் அதை செய்யறேன்ப்பா. ஏன் செய்யறேன் சொல்றாங்க பாருங்க. நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லோரும் அறிவார்கள். நீ குணசாலிப்பா, ரொம்ப அற்புதமான குணம் படைத்தவள். என்ன இந்த பெயரு நம்முடைய பிள்ளைகள் வாங்குவார்களா? அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன சம்பளம் வாங்குறாங்க, என்ன பேச்சு திறமை இருக்குது, எவ்வளவு இசைக்கருவிகளை மீட்டெடுக்கிறாங்க, எவ்வளவு காரியங்களை செய்யறாங்க. ரைட், குணசாலி அப்படின்ற பெயரை நீங்க வாங்கியிருக்கிறீங்களா? உங்க பிள்ளைங்க வாங்கியிருக்கிறாங்களா? கவனிச்சிங்களா? நீ குணசாலி. அந்த குணசாலி என்ன? அதுதான் 3ஆம் அதிகாரத்துல போனீங்கன்னா, 2ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க விஷயம் புரியும். ஏன் அவள்கிட்ட ஒரு மன உறுதி இருந்துச்சுங்க. எதுக்காக போய் இந்த ரூத்து போய் நகோமிட்ட வரணும்? ஏன் இந்த நகோமிய கொண்டு போய் நகோமிய விடாம இருக்கணும்? உன்னையும் என்னையும் எது பிரிச்சிடவே கூடாது, ஏன் பிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் சொல்லணும்?
உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு செத்தாதான் நான் பிரியணும். நீ எங்க சாகுறியோ அங்க நான் சாவேன். உனக்கு பஞ்சம்னா எனக்கு பஞ்சம், உனக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நேசிக்க வேண்டிய நேசம் எதுக்குங்க இருக்குது? அப்படி என்ன தகுதியான பாத்திரம் நகோமி? அந்த பாத்திரத்தின் மேல இந்த ரூத் அவ்வளோ நேசம் வைக்கிறா. புரியுதா? ஏங்க எத்தனையோ ஓல்டேஜ் ஹோம் இருக்குது, சேர்த்து விட்டு போயிட்டே இருக்கலாம். இன்ஃபேக்ட் கணவனும் இறந்தாச்சு, விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? விடவே மாட்டேன்றா. அதை குறிச்சு பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு மாமியாருக்கு கட்டளை போடுறான். என்ன மன உறுதியா இருக்கிறதை இந்த பேச்சு ஊரெல்லாம் போச்சு. உங்களுக்கு புரியுதா? அவ இப்படி நேசம் வைக்கிறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஜனத்தை விட்டு வந்துட்டாளாம், அவ குலதெய்வத்தை விட்டு வந்துட்டாளாம். இப்படி எல்லாம் பேச்சு வரும்போது இந்த பேச்சு போவாஸ் காதுகளையும் விழுது. அதனாலதான் சொல்றாப்ல, நீ குணசாலிமா, இந்த குணத்திற்காக நான் உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். உங்களுக்கு புரியுதா? என்னைக்கு நம்ம இந்த குணத்தை சம்பாதிக்கிறோமோ ஆண்டவர் அதை போவாசை போல நமக்கு என்ன செய்யணுமோ அதை நம்பி செய்வார். உங்க வாழ்க்கையினுடைய நோக்கம் குணத்தை நோக்கி போகுதா, அல்லது உங்க வாழ்க்கையினுடைய நோக்கம் பணத்தை நோக்கி போகுதா? 4 டிஜிட் வாங்குறேன், 5 டிஜிட் எப்படி வாங்குறது? 5 டிஜிட் வாங்குறேன் நானு, எப்படி 6 டிஜிட் வாங்குறது? இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கமா? சற்று யோசிச்சு பாருங்க. இவள் எதுவுமே இல்லை, ஆனா நல்ல குணசாலியா இருந்தாள். அவளுக்கு என்ன பைபிள் படிச்சிருப்பா என்ன தெரியல, ஆனா உன் ஜனம் என் ஜனம், உன் தெய்வம் என் தெய்வம் அப்படின்னு இருக்கிறா. இப்ப அதற்குரிய பலனை பாக்குறோம். நீ பயப்படாதே, உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன செய்ய போறா இந்த போவாசு? வசனம் 12, நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான், ஆனாலும் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான். இங்க இன்ட்ரெஸ்டிங் விஷயம் பாருங்க. என்னவா? நான் உனக்கு நொறுங்கின சொந்தக்காரன் தாமா, ஆனா என்னை விட ஒருத்தன் இருக்கிறான், அவன் நெருங்கின சுதந்திரவாளி அப்படின்றாங்க. வசனம் 13, ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. கவனிச்சிங்களா என்ன சொல்றாப்புல? அவன் உன்னை விவாகம் பண்ண கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சாதான் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாத இருந்தானாகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் அப்படின்ட்டான். அப்ப அவன் தான் ஒரு நெருங்கின சொந்தக்காரன், அவன் தான் உனக்கு கல்யாணம் பண்ணணும். ஒருவேளை அவன் பண்ணலையா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சுதந்திர முறையாய் ஆண்டவர் சொல்லிருக்கிற முறைமையின்படி நான் உன்னை பண்றேன், நாளைக்கு உனக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சுமா, உன் குணம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாப்ல. இப்ப அடுத்த நாளைக்கு போவோம், 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நம்ம ஏன் நகோமியை படிக்க வந்தோம்? ரூத்தை புரிஞ்சுக்க. ரூத்தை ஏன் படிக்க வந்தோம்? போவாசை புரிந்து கொள்ள. போவாசை புரிந்து கொண்டால் யாரை புரிஞ்சுக்க முடியும்? கிறிஸ்துவை புரிஞ்சுக்க முடியும். போவாஸ் பெத்லகேம் ஊர், போவாஸ் ஆஸ்திகாரன், போவாஸ் நெருங்கின சொந்தம். இப்ப பாருங்க, இப்ப அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும். பாருங்க, அந்த சுதந்திர விதத்தின்படி என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணணும். இப்படி கல்யாணம் பண்றதுக்கு முன்பாக இன்னொரு ட்விஸ்ட் இங்க வருது பாருங்க. அதுதான் இன்ட்ரெஸ்டிங். வாங்க 4ஆம் அதிகாரம் வசனம் 3. அப்பொழுது அவன் அந்த சுதந்திரவாளியை நோக்கி, எலிமெலேக்கு என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயல் நிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள். அப்ப இங்கதான் ட்விஸ்ட் வருது. அப்ப ஏதோ ரூத்தை திருமணம் முடிக்க போறாரு, அதை குறிச்சு பேச வராருன்னு பார்த்தா இங்க இன்னொரு சாப்டர் ஓபன் ஆகுது. என்ன சாப்டர்ன்னு சொன்னா, இந்த மாதிரி ரூத் அம்மாக்கு ஒரு வயல் நிலம் இருக்குது, அந்த வயல் நிலத்தை விற்கணும்னு பாக்குறாங்க. ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கிக் கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்று இருந்தேன். நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக்கொள்ள மனதிருந்தால் மீட்டுக்கொள்ளும், அதை மீட்டுக்கொள்ள மனதில்லாதிருந்தால் நான் அதை அறியும்படி எனக்கு சொல்லும். உம்மையும் உமக்கு பின்பும் என்னை தவிர அதை மீட்டுக்கொள்ளவன் வேறொருவனும் இல்லை என்றான். ஒண்ணு நீ மீட்கணும், இல்லை நான் மீட்கணும், அவ்வளவுதான். அதற்கு அவன், நான் அதை மீட்டுக் கொள்றேனா மீட்டுக்கொள்ள மாட்டேன்னா, அந்த சொத்து இருக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே
எங்கேயோ அவன் ரோட்ல போயிட்டு இருந்தாங்க. எப்பா வாப்பா, நம்ம சொந்தக்காரம்மா அந்த இந்த நகோமி அம்மாக்கு ஒரு சின்ன லேண்ட் இருக்குப்பா, அந்த லேண்ட் விற்கணும்னு ஆசைப்படுறாங்கப்பா, நீ வாங்கிக்கிறியா? ஒண்ணு நீ வாங்கணும் இல்ல நான் வாங்கணும், அதை தவிர வேற யாரும் வாங்க முடியாதுப்பா. லேண்டுன்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான்? உனக்கு இஷ்டம் இருந்தா வாங்கு, இல்ல நான் வாங்கிக்கிறேன்ப்பா, நம்ம 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வாங்கிக்கணும்பா, நீதான்ப்பா முதல்ல முறை, நீதான்ப்பா வாங்கணும் அப்படின்னா அந்த லேண்ட நீதான்ப்பா மீட்டு எடுக்கணும். அந்த அம்மா விட்டுட்டு அந்த அம்மா பாட்டுக்கு 10 வருஷம் போயிருச்சுப்பா. இப்ப லேண்ட அந்த அம்மாவால மீட்டு எடுக்க முடியாதுப்பா, அந்த அம்மா விற்கணும்னு பாக்குறாங்க, நீ வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப அவன் சொல்றான், அந்த சுதந்திரவாளி, நான் அதை மீட்டுக் கொள்கிறேன் என்றான். இன்ட்ரெஸ்டிங். அப்ப நான் அதை என்ன பண்றேன்? மீட்டுக் கொள்றேன். சரி, இப்ப அடுத்த ட்விஸ்ட் போவாஸ் போடுறார். அப்பொழுது போவாஸ், நீர் நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளிலே, நீ என்னைக்கு அந்த லேண்ட நீ நகோமி அம்மா கையில வாங்குறியோ, இன்னொன்னு வாங்கணும். என்ன வாங்கணும்? மறுத்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிறுத்த பண்ணும்படி அதை மரித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரீயான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான். செக் வச்சான் பாருங்க. அப்ப நகோமி அம்மா கையில வாங்குறது மட்டும் இல்லாம நீனு இந்த பெண்ணு கையில வாங்கணும். ஏன்னா அந்த பெண்ணுடைய கணவர் இறந்துட்டாரு, ஏன் இவங்க கையில வாங்கணும்? அதனுடைய அர்த்தம் என்ன? சரிங்களா? இன்ட்ரெஸ்டிங் விஷயங்க. அப்ப இந்த பெண்ணு கையில வாங்கணும்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பெண்ணை திருமணம் முடிக்கணுங்க. சரி, பெண்ணை திருமணம் முடிக்கிறது ஒரு விஷயங்க. இப்ப பெண்ணை திருமணம் முடிச்சாச்சுன்னா லீகல் மனைவி ஆயிடுறாங்க. இவன் சொத்து யாருக்கு போகும்? இப்ப அந்த பெண்ணுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கும் போகும். அப்ப இவனுக்கு கல்யாணம் முடிச்சு இவனுக்கு பிள்ளைகள் இருக்கலாம். இப்ப இந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சு இருக்கும்போது பிள்ளைகள் பிறப்பார்களானால் இவனுடைய சொத்து எங்கிருந்தோ நகோமி வந்தா, எவனோ ஒருத்தர் செத்தான், அவன் பிள்ளைக்கு அவனுக்கு இதுக்கு போறதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். வசனம் 6 பாருங்க. இப்ப அவன் என்ன செய்ய போறான் பாருங்க. முதல்ல லேண்டுன்னு வாயப்படம் தான். இப்ப என்னாச்சு? வசனம் 6, அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் எந்த சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு, என்னவா? நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடி நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன். நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான். என்னாச்சு? ஐயோ, நமக்கு ஏதோ வரவுதான் வருது, லாபம் தான் வருது அப்படின்னு பார்த்தா இப்ப நம்ம சொத்து அங்க போகும் போல் தெரியுத. நான் என்னத்துக்கு தேவையில்லாம இன்னொரு கல்யாணம் பண்ணணும்? அந்த கல்யாணம் பண்ணி பிள்ளை எடுத்து ஏன் சொத்து எதுக்கு அங்க போய் சேரணும்? அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு, நான் மீட்டுக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். வசனம் 6ல மீட்டுக் கொள்ள மாட்டேன்ற வார்த்தை எத்தனை முறை வருதுங்க? கவனிச்சிங்களா? வசனம் 6ல மீட்டுக் கொள்ள மாட்டேன் அப்படின்ற வார்த்தை எத்தனை முறை வருது? நோட் பண்ணிட்டீங்களா நீங்க? வசனம் 6ல மீட்டுக் கொள்ள மாட்டேன்ங்கிற வார்த்தை 2 முறை வருதுங்க. இன்ட்ரெஸ்டிங். ஆங்கிலத்துல போய் பார்த்தோம்னா, நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன்னு சொல்லாம, நான் அதை மீட்டுக் கொள்ள முடியாது, ஐ கேனாட், முடியாதுன்றாப்ல. அப்ப முடியவே முடியாது. இவன் சொத்து அங்க போகிறது விருப்பம் இல்லை. அப்ப ரூத்த கல்யாணம் பண்றது ரொம்ப 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 ரிஸ்க்குங்க. இவன் சொத்து அங்க போகுது. அந்த அம்மாட்ட சொத்து வர்றது மட்டும் இல்ல, வந்தா பரவாயில்ல, இப்ப ஏன் சொத்து அங்க போகணுமா அப்படின்றது யோசிச்சு, வேண்டாம்பா வேண்டாம் வேண்டாம்ப்பா, நீ ஏன் கொண்டு வந்த, நீ ஏன் என்கிட்ட பேசின, நீ ஏன் லேண்டையும் வச்சுக்கோ, நீ ஏன் அந்த அம்மாவையும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்றான். இப்ப போவாஸ் என்ன செய்வான்? போவாஸ் என்ன செய்வான்? போவாஸ் பெத்லகேம்ல இருந்து வந்தவன். போவாஸ் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். இப்ப இந்த ரூத் அம்மாவை கல்யாணம் பண்ணாங்கன்னா பிள்ளை பிறக்கும்னு சொன்னா இப்ப சொத்து யாருக்கு போய் சேரும்? சரிங்களா? சொத்து ரூத்தினுடைய பிள்ளைக்கு போய் சேரும். குழந்தை பிறந்துச்சுன்னா இப்ப செய்யுமா? அது நடக்குமா அப்படின்னா வசனம் 9, அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி, எலிமெலேக்கு இருந்த எல்லாவற்றையும், கிலியோனுக்கும் மக்லோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. பாருங்க, எலிமெலேக்கு அவங்க 2 பசங்க எல்லாவற்றுக்கும் இருந்தது, இப்ப நான் வாங்கிட்டேன் அப்படின்றது நீங்க சாட்சி.
சரி, இப்ப அவங்கள்ட்ட என்ன இருக்குங்க? ஒரே ஒரு நிலம் தான் இருக்குதுங்க. ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு இவன் எவ்வளவு கொடுக்க போறான்? அதை யாரா செய்வாங்களா? எவ்வளவு பெரிய ரிஸ்க். ஏன் அப்படி ரிஸ்க் எடுக்கிறாங்க? வசனம் 10, இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோடின் மனைவியா இருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. அவங்களுடைய ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட நான் வாங்குறேன், அதுக்கும் சாட்சி. இப்ப என் சகோதரனுடைய பேர் அற்று போக கூடாது. அவங்களுக்கு என்ன செய்யணும்? புத்திர சுவீகாரம் வரணும், பிள்ளைகள் பிறக்கணும், அவங்க பேர் நிலைச்சு நிக்கணும். அதற்காக நான் அவங்கள திருமணம் பண்ண போறேன் என்பதற்கு நீங்க சாட்சி. அப்ப போவாஸ் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க போறாப்ல? இது தேவையா? சரிங்க, ஒரு நிமிஷம். எதற்காக போவாஸ் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறார்? ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்தோம். நம்ம அவன் குணசாலி அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். அதாவது ரூத் குணசாலி, உனக்காக நான் என்ன செய்யணுமோ நான் செய்யறேம்மா. இப்படி எல்லாம் வருவாங்களாம்மா? இன்னொரு ஊரை விட்டு வருவாங்களா? மாமியாருக்காக வருவாங்களா? இந்த தெய்வத்தை தூக்கி போட்டு வருவாங்களா? இப்படிலாம் வருவாங்களா? அப்ப என்னால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறேன். இப்ப ஏதோ இவன் திருமணத்துக்காக செய்யறானா? கிடையாதுங்க. ஏதோ சொத்துக்காக செய்யறானா? கிடையாதுங்க. இவன் சொத்தை கொடுக்க போறாங்க. வாங்குறது நம்ம ஒரு சின்ன நிலம் தாங்க. ஆனா இவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். இவனுடைய ஆஸ்தி எல்லாம் அங்க போக போகுது. சரி, இப்ப இந்த போவாஸ் யார்? இந்த போவாஸ் பெத்லகேம் ஊரான். போவாஸ் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். போவாஸ் ரொம்ப நெருங்கின உறவின் முறைமைப்படி வந்தவன். இந்த போவாஸ் யாரு? ஏன் இந்த ரூத்தை போய் திருமணம் முடிக்கணும்? இவ்வளவு பெரிய ரிஸ்க் ஏன் எடுக்கிறான்? மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா போவாஸ் பத்தின இன்னொரு விஷயம் இங்க இருக்குதுங்க. இதாங்க ஜோடி வசனம். ஜோடி வசனம்னா என்ன? அது தொடர்ச்சிங்க. இதனுடைய தொடர்ச்சி அப்படியே ஆண்டவர் எங்கேயோ வச்சிருப்பார் ஆவியானவர். அப்ப இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்கும். நம்ம ரெண்டையும் ஒட்டி பார்க்கணும். ஒட்டி பார்த்தா அழகான விஷயங்கள் புலப்படுங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம். நமக்கு இந்த மத்தேயு 1ஆம் அதிகாரம் பிடிக்குமா? இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், எதுக்குடா இதெல்லாம் இருக்குது? ஏதோ பெரிய மிஸ்டேக் மத்தேயு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இல்லங்க, பெரிய விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்கிறது. அதற்கு ஒரு சான்று பாருங்க. மத்தேயு 1:5, சல்மோன் போவாசை, கவனிச்சிங்களா? சல்மோன் போவாசை, அடுத்த வார்த்தை கவனிங்க, ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றாள். கவனிச்சிங்களா? அப்ப ரூத் பேர் வருதா? வருது. ரூத்தினுடைய பிள்ளை பேர் வருதா? ஓபேத் பிள்ளை வருது. சரிங்களா? அப்ப போவாஸ் யாருங்க? யார் பெத்த பிள்ளை போவாஸ்? யார் பெத்த பிள்ளை போவாஸ்? போவாஸ் பைபிள் சொல்லுது, ஆவியானவர் சொல்றாரு மத்தேயு 1:5, சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றாள். ராகாப் யாரு? எந்த ஊரு? தேவனுடைய ஜனமா? தேவனுடைய ஜனமா ராகாபு? இல்லை. அப்ப போய் ஊரை அழிக்கணும்னு, கானான் தேசத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு போகும் பொழுது அவ ஊரை விட்டுட்டு உங்கள் தேவன் தான் என் தேவன் அப்படின்னு சொல்லி வந்தா பாத்தீங்களா? இப்ப ராகாபு பெற்ற பிள்ளை அல்லது ராகாபினுடைய பேர பிள்ளை இந்த போவாஸ்ங்க. இப்ப அந்த நினைவுகள் அவனுக்குள்ள அப்படியே இருக்கும் போல் தெரியுது. இப்ப இந்த பெண்ணு வர்றத பார்க்கிறா. அவங்க அம்மா வந்த மாதிரியே இவ வராங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு இவன் என்னால் என்ன முடியுமோ செய்யணும்னு பாக்குறான். ஆக உங்களுக்கு விஷயம் புரியுதா? அப்ப புறஜாதி பெண் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு, புறஜாதி பெண் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை தெரிந்து கொண்டு வரும் பொழுது இவனால என்ன முடியுமோ அப்படிதான். ஏன்னா ஒரு காலத்துல இப்படிதானே அவங்க அம்மா வந்தாங்க. உங்களுக்கு விஷயம் புரியுதா உங்களுக்கு? ஆக போவாஸ் பெத்லகேம் ஊரான். போவாஸ் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். போவாஸ் நெருங்கின சொந்தக்காரன். போவாஸ் அவன் ராகாபினுடைய மகன். சரிங்க. அப்ப நம்ம நகோமிய படிச்சோம், வெறுமையானவள். ரூத்த படிச்சோம், அவ தன்னோட மாமியோட ஒட்டி கொண்டவள். நான் விட மாட்டேன், என் ஜனத்தை கூட விட்டுறேன்,
என் சாமியை கூட விட்டுறேன், என் குடும்பத்தை கூட விட்டுறேன், ஆனா நான் உன்னை விட மாட்டேன், ஓஞ்சனம் ஏஞ்சனம். இப்ப நகோமியை மட்டும் நேசிக்கலங்க, நகோமியினுடைய சபையும் நேசிக்கிறாங்க, நகோமியினுடைய தெய்வத்தையும் நேசிக்கிறாங்க. எப்படிப்பட்ட மனசு இந்த ரூத்துக்கு. இப்ப போவாஸ், இப்ப இந்த போவாஸ் இந்த ரூத்தை திருமணம் முடிக்கிறார். போவாஸ் இங்க ரூத்துவினுடைய நிலத்தை மீட்டெடுக்கிறார். இங்க நகோமி மற்றும் ரூத்தை மீட்டெடுக்கணும், இப்ப அந்த இடத்தையும் மீட்டெடுக்கணும். சரிங்க, இப்ப வேற யாராவது ஒருத்தர் பெத்லகேம்ல பிறந்தாரா? இன்ட்ரெஸ்டிங். இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். வேற யாராவது ஒருத்தர் பெத்லகேம்ல பிறந்தாரா? எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீர் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும். இந்த வசனம் இந்த டிசம்பர் மாசம் எல்லாம் வந்து அடிக்கடி சொல்லுவாங்களே, ஞாபகம் இருக்குங்களா? அது எங்க இருக்குதுங்க? எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, உன்னிடத்துல தோன்றினவர் எங்க இருக்கிறாங்க? ஆமா, மீகா 5:2 வாசிக்கிறோம்ல, இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல தான் பிறப்பாரு, அவர் பெத்லகேம் ஊரை சேர்ந்தவர் அப்படின்றது முன்கூட்டி முன்னுரைக்கப்பட்ட தீர்க்கசனம். அப்ப போவாஸ் பெத்லகேம் ஊரான், அதே போல கிறிஸ்துவும் பெத்லகேம்ல பிறப்பவர். இப்ப போவாஸ் இவங்களையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டுமானால், ரூத்த, நகோமிய, லேண்ட மீட்டெடுக்கணும்னு சொன்னா கண்டிஷன் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, முக்கியமான இடத்துக்கு வரோம். மீட்டெடுக்கணும்னு சொன்னா கண்டிஷன் என்ன? அங்க லேண்ட மீட்டெடுக்கணும் அப்படின்னா, அவங்கள மீட்டெடுக்கணும்னு சொன்னா என்ன நிபந்தனை இருக்கிறது? அவன் நெருங்கின உறவின் முறைப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க மீட்டெடுக்க முடியும். அந்நியரா இருப்பாருன்னு சொன்னா மீட்டெடுக்க முடியாதுங்க. அப்ப இயேசு நம்மை மீட்டெடுக்க வர்றாரு அப்படின்னா முதல் விஷயம் நம்ம என்ன இழந்தோமோ எல்லாவற்றையும் மீட்டெடுத்து கொடுக்கணுங்க. நகோமி, ரூத்து இவங்களையும் மீட்டெடுத்தான் போவாஸ். ரெண்டாவது, அவன் சொத்துக்களையும் மீட்டெடுத்தான் போவாஸ். அதே போல நாம் குணத்தையும் இழந்திருக்கிறோம், மற்ற விஷயத்தையும் இழந்திருக்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்மையும் மீட்டெடுக்கணும், நம்மளுடைய சொத்துக்களையும் மீட்டெடுக்கணுங்க. ஆண்டவர் மனிதனுக்காக என்ன கொடுத்தாரோ அதை மீட்டெடுக்கணும். மீட்டெடுப்பாரா? லூக்கா 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 19:10. இந்த ரூத் புஸ்தகத்தை ரொம்ப நெருக்கமான வசனங்க. லூக்கா 19:10, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மனுஷகுமாரன் எதற்காக வந்திருக்கிறார்? இழந்து போனதை தேடுறதுக்கு, ரட்சிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. அப்ப நம்ம இழந்திருப்போம்னு சொன்னா நம்மை தேடி கண்டுபிடிக்க வருகிறார். அல்லது நாம் அவருடைய குணத்தை, அவர் சாயல், அவருடைய நீதியை இழந்திருப்போம் சொன்னா நம்ம குணத்தை நமக்கு திருப்பி கொடுக்க வருகின்றார். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு சாயலை மட்டும் கொடுக்கல, இந்த பூமியை கொடுத்து ஆண்டுகோள் சொன்னாருங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பூமியை கொடுத்து ஆண்டுகோள் சொல்லி சொன்னாரு. இப்ப அவன் குணத்தை இழந்தான், பூமியை இழந்தான். அவன் ராஜா கிடையாதுங்க, இன்னொருத்த அதிபதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க, அதிபதி தன்னை சொல்லிக்கிறாங்க. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மட்டும் இல்லப்பா, உனக்கு கொடுக்கப்பட்டத நான் மீண்டும் மீட்டெடுத்து உன்னை கொடுப்பேன். ஆச்சரியமா இருக்குதுங்க. போவாஸ் அந்த பெண்களையும் மீட்டெடுத்தாப்ல, சொத்துக்களையும் மீட்டெடுத்தாப்ல. அப்ப இது எதை காட்டுது? இது ஏதோ வரலாறு அல்ல. நான் உன் குணத்தையும் மீட்டெடுக்கிறேன், உன்னையும் மீட்டெடுக்கிறேன். உனக்கு எதை கொடுத்தனோ அதை எதிராளியின் கையில திரும்பவும் வாங்கி புதுப்பிச்சு உன் கையில கொடுக்கிறேன். இந்த பூமிய உன்கிட்ட கொடுத்த, நீ அழிச்சு போட்ட இந்த பூமிய புதிய பூமியாக மாற்றி மீண்டும் உன்னிடத்துல கொடுக்கிறேன். எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் பாருங்க. ஒரு அப்பா ஒரு பையனுக்கு பைக் வாங்கி தராருன்னு வச்சுப்போமே. இப்ப பையன் வேகமா ஓட்டி எதிரில் வந்தவங்களுக்கும் சேதாரம், பைக்குக்கும் சேதாரம். பையன் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டான். சரிங்களா? இப்ப ஒரு நல்ல தகப்பன் திரும்பவும் பைக்கை கொடுப்பாரா? கொடுப்பது இல்லை, பயப்படுவாங்க இல்லையா? சரிங்களா? ஐயோ, திரும்ப மகனுக்கு எதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு. என்ன இப்ப பாருங்க, அதே மாதிரிதாங்க நம்ம இந்த உலகத்தை கெடுத்து வீணாக்கி இழந்துட்டோம்.
ஆனா ஆண்டவர் பாருங்க, நீ மட்டும் வந்தா போதும்னு சொல்லிட்டு நினைக்காம அவர் என்ன பண்றாருன்னா, இழந்த பூமியை, இழந்த பதவியை மீண்டும் வாங்க கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாருங்க. போவாஸ் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அழகாக காட்டுகின்ற ஒரு பாடங்க. ஆண்டவர் குணத்தை நம்ம இழந்திருக்கிறோம்னு சொன்னா குணத்தை திருப்பி கொடுக்குறேன்றாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்த பூமியை, நம்முடைய சொத்துக்கள், அதாவது இந்த பூமியை மீண்டும் நமக்கு கொடுத்து ஆளும்படி அவர் செய்ய போகிறார். எவ்வளவு ஆச்சரியம்! இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயிலுங்க. ஆக இவரும் பெத்லகேம், அவரும் பெத்லகேம். இவரும் இழந்து போனது எல்லாத்தையும் தேடி ரட்சித்து கொடுத்தாரு போவாஸ். இயேசுவும் எல்லாவற்றையும் தேடி ரட்சித்து கொடுத்தாரு. இப்ப முக்கியமான ஒரு பாயிண்ட பார்த்து முடிச்சிடலாங்க. போவாஸ் இழந்து போனதை தேடி ரட்சித்து கொடுக்கணும்னு சொன்னா, போவாஸுக்கும் ரூத்துக்கும் உள்ள உறவு முறை என்ன? எப்படிப்பட்ட உறவு முறை இருக்கணும்? நெருங்கின உறவா இருக்கணும். அப்ப அதே போல கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு எப்படி இருக்கணும்? ரொம்ப தூரத்து சொந்தமா இருக்கணுமா, நெருங்கின சொந்தமா இருக்கணுமா? சரிங்களா? அர்த்தம் என்ன? சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் கேட்குறேன், நீங்க சொல்லிடுவீங்க ஈஸியா. சரிங்களா? பைபிள்ல இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தாப்லங்க. சரிங்களா? அப்ப ஒரு வார்த்தை ஒண்ணு சாத்தான் சொல்றாப்ல. சரி, அந்த வார்த்தையை நான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி, பைபிள்ல இயேசு கிறிஸ்துவுக்கு தேவகுமாரன்ற வார்த்தையும் இருக்குது, மனுஷகுமாரன்ற வார்த்தையும் இருக்குது. அந்த 40 நாள் உபவாசத்தின் போது சாத்தான் நீர் மனுஷகுமாரனாய் இருந்தாயானால் இந்த கல்லுகளை அப்பமாக்கம் சொல்றானா, அல்லது தேவனுடைய குமாரனா இருந்தினா நீ கல்ல அப்பமாக்கம் சொல்றானா? எதை கேட்கிறான்? மனுஷகுமாரனா தேவனுடைய குமாரனா? நீ தேவகுமாரன்னா ப்ரூவ் பண்ணி காட்டுப்பா சொல்றாங்கல்ல. நீ ஆம்பளையா இருந்தா இது செஞ்சு காட்டு, அப்படின்னா நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னு சொல்லி கேட்கறான். என்னது மனுஷகுமாரன் இல்லைங்க, தேவனுடைய குமாரன். சரிங்களா? அப்ப மத்திய 4 அதிகாரம் 40 நாள் உபவாசத்துல அங்க வர்ற வார்த்தை தேவகுமாரன். சரி, பைபிள்ல மனுஷகுமாரன்ற வார்த்தை வருகிறதா? ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, தேவகுமாரன்னா அர்த்தம் என்ன? தேவனுக்கு சமமான தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை முடிங்க, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஏதோ குட்டி கடவுள்லாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. யெகோவா சாட்சிகள் சொல்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. அவர் பிதாவுக்கு சமமானவர் தான் கிறிஸ்து. அப்ப தேவகுமாரன்னா என்ன அர்த்தம்? பிதாவுக்கு சமமானவர். இப்ப பைபிள்ல மனுஷகுமாரன்ற வார்த்தை வருதா? வருது. மனுஷகுமாரன்ற வார்த்தை வருது. சரிங்க, இப்ப மனுஷகுமாரன் சொன்னா மனுஷனுக்கு சமமானவர் தான் மனுஷகுமாரன். ஏன்னா தேவனுக்கு சமமானவர் தேவகுமாரன் சொன்னா மனுஷனுக்கு சமமானவர் மனுஷகுமாரன். அப்படின்னா இப்ப அவர் பார்ப்பதற்கு தோல் மட்டும்தாங்க மனுஷன், ஆனா உள்ளெல்லாம் அவர் வேற மெட்டீரியலுங்க. அப்படியா? அல்லது நம்மளுடைய கஷ்டம், நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்கள் அவருக்கு புரியுமா? அவரால் உணர முடியுமா? என்ன, சில வசனங்களை வாசிச்சு முடிக்கலாமா? எபிரேயர் 2 அதிகாரத்துக்கு வாங்க. ரொம்ப 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 முக்கியமான வசனங்கள்ங்க இது. எபிரேயர் 2 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா பவுல் எதை குறித்து பேசி அவர் உறுதிப்படுத்துறாரு கவனிங்க. எபிரேயர் 2ங்க. எபிரேயர் 2 பைபிளை பேச விடுங்க. அவர் நமக்கு சொந்தக்காரர் போலவா? உண்மையிலே சொந்தக்காரரா? நெருங்கின சொந்தக்காரரா? அதை தாங்க நம்ம பாக்குறோம். நம்ம எபிரேயர் 2 வசனம் 14 வாசிக்கிறேங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். கவனிச்சிங்களா? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க, அவரும் அதே மாம்சம் அதே இரத்தம் எடுக்கிறாரு. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். ஏன் இந்த மாம்சம், ஏன் இந்த ரத்தம் எடுக்கிறாரு? பிசாசானவனை, மரணத்திற்கு அதிகாரியான அந்த பிசாசானை அழிக்கும் படிக்கும். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அவர் பிசாசை அழிக்கணும், நம்மளெல்லாம் மீட்கணும் சொன்னா கண்டிஷன், அவரு
மாம்சத்தையும் ரத்தத்தையும் எடுக்கணும். என்ன மாம்சம், எந்த ரத்தம்? பிள்ளைகள் எந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் இருக்கிறாங்களோ அதே மாம்சத்தையும் அதே ரத்தத்தையும் அவர் எடுக்க வேண்டும், நம்மளை விடுதலை பண்ணணும்னா. இப்ப ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அப்ப யாருக்கா? தேவ தூதருக்கு உதவியெல்லாம் வரலப்பா, விழுந்து போன மனுக்குலத்தை மீண்டும் எடுப்பதற்காக, அவர் ஆபிரகாமின் சந்ததியை தூக்கி எடுப்பதற்காக அவர் கை கொடுக்கிறாரு. இப்ப வசனம் 17 ரொம்ப அழகான வசனங்க. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படி எவ்விதத்திலும், அண்டர்லைன் பண்ணிக்கலாம் பைபிள்ல, எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. அவர் நாளைக்கு நமக்கு வக்கீலா பிரதான ஆசாரியரா பறிஞ்சு பேசணும்னா என் ஃபீலிங்ஸ் அவருக்கு புரியணுமே. அப்ப எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. சரிங்களா? அப்ப பிள்ளைகள் எந்த மாம்சத்தை எடுத்தாங்களோ, பிள்ளைகள் எந்த ரத்தத்தை எடுத்தாங்களோ அதே மாம்சம் அதே ரத்தம் அவர்கிட்டையும் இருக்குது. சரி, இப்ப பாயிண்ட்டுக்கு வருவோம் பாருங்க. அப்ப என்னை கதவு தட்டுகின்ற சோதனைகள் அவரையும் தட்டுச்சா? எனக்கு வர்ற சோதனை அவருக்கும் வந்துச்சா? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை அவருக்கும் வந்துச்சா? இல்ல அவர் கடவுளாச்ச? சரிங்களா? அவர் தேவகுமாரன் மட்டும் கிடையாதுங்க, அவர் மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார். அவர் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களோ அதை எடுக்கிறாருங்க. எங்க இறங்கி இருக்கிறாருன்னு பாருங்க. அவர் எவ்வளவு கீழே இறங்கி இருக்கிறார். ஏதோ பரலோகத்துல இருந்து பூமிக்கு வந்திருக்கிறார். கூகுள் மேப் மாற்றம் மட்டும் இல்லைங்க, அந்த அட்ரஸ் இந்த அட்ரஸ்லங்க. மனுஷங்களுடைய தன்மை ரொம்ப 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 பலவீனமா இருக்குதுங்க, அதை எடுக்கிறார். அதனாலதான் சொல்றாங்க வசனம் 18, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரு நம்முடைய மாம்சத்தை எடுத்தார், நம்முடைய ரத்தத்தை எடுத்தார். இந்த பாழா போன இந்த பாவமான இந்த உலகத்துல அவர் வந்தார். ஆனா அவர் பாவமே செய்யல. புரியுதா? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வர்ற சோதனை எனக்கும் வரும், ஆனா நான் உலகத்தை ஜெயித்து திடன்கொள், நான் இருக்கிறேன். கோலியாத்தை சாவடிப்பதற்கு நான் புறப்பட்டு போறேன். கோலியாத்தினுடைய சகோதரர்களை நீங்க போய் சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்றாருங்க. அவங்களுக்கு புரியுதா? போவாஸ் ரொம்ப நெருங்கின உறவு, ரொம்ப நெருங்கின இனத்தான். அதே போல கிறிஸ்து அவரு நம்முடைய மாம்சத்தையும் நம்முடைய எடுத்து உண்மையாகவே மனுஷனா இருந்தாருங்க. எங்க தெய்வீகத்தன்மையை பயன்படுத்தணுமோ பயன்படுத்தி மன்னிப்பு கொடுக்கிறாருங்க. எங்க அவர் பயன்படுத்தல மனுஷனாக இருந்தாரோ உங்களை போல என்னை போல இருக்கிறார். எதற்கு இருக்கிறார் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சரிங்களா? பாக்குறோம், நம்ம ஒரு ஆடு ஒண்ணு பலி கொடுக்கணும்னா அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடா இருக்கணும்? குற்றம் இல்லாத ஆடா இருக்கணுங்க. குற்றம் இல்லாத ஆடா இருந்தாதான் மறிக்கவே முடியுங்க. குற்றம் உள்ள நொண்டியும் ஊனமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த ஆடு பலியாடா கொடுப்பாங்களா? கொடுக்க கூடாதுங்க, தப்புங்க. அதே போலதான் கிறிஸ்து மறிக்கணும்னா பாவம் இல்லாதவராய் இருக்க வேண்டும். பாவம் இல்லாதவராய் இருக்கணும்னு சொன்னா எங்க இந்த உலகத்துல எதை எடுத்து நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்க, இந்த மாம்சத்தையும் இந்த ரத்தத்தையும் எடுத்து நீங்க வாழ்ந்து காட்டுங்க. பிள்ளைகள் மேல வச்சிருக்கிற அன்பு பாருங்க. அவர் எங்க வந்திருக்கிறாரு? இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். நம்முடைய மாம்சத்தையும் நம்முடைய ரத்தத்தையும் எடுத்து அவர் புனிதராய் பரிசுத்தராய் அவர் வாழ்ந்து காட்டுறாருங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப பாருங்க, அவரு நமக்கு அவர் தாங்க நமக்கு எடுத்துக்காட்டு. அப்ப இந்த உலகத்துல நீ ரொம்ப கவலைப்பட்டு விசுவாசத்தை இழந்து போயிடுற. வேதத்தை வாசிக்கிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல. நீ கஷ்டமான நேரங்கள்ல தேவனை துதி செலுத்துவதே இல்லை. அது எப்படி இருக்கணும்னு சொன்னா என்னை பார். அப்ப நான் எப்படி வாழ்றேன்றத பார். எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, ஆனா எல்லாமே இருக்கிறது போல பிதாவுக்கு நன்றி சொல்லி நான் வாழ்றேனே. நீ எப்படி இருக்கிற?
அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உதாரணம்ப்பா. இந்த பாவ உலகத்துல நான் உனக்கு உதாரணம். சாக்கு போக்கு சொல்ல இடமே கிடையாது. சரி, அவர் அப்படி வாழ்ந்தாதான் அவர் மரிக்க முடியும். அவர் அப்படி வாழ்ந்தாதான் சோதனையில் அகப்படுற நமக்கு ஜெயம் கொடுக்க முடியும். அவர் அப்படி வாழ்ந்தாதான் நமக்காக பரிந்து பேச முடியுங்க. பரிந்து பேசுவதற்குரிய நிபந்தனை என்ன? அவர் சொந்தக்காரரா மாறணும். அவர் மறிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் என்ன? அவர் நெருங்கின சொந்தக்காரரா மாறணும். அப்ப அவர் உண்மையிலேயே அவர் மனிதனாக இருந்தார். எப்படி அவர் தேவனுக்கு தேவனா இருந்தாரோ மனிதனுக்கு மனிதனாக இருக்கிறார். அதுதான் பவுல் சொன்னாரு, தேவ பக்திக்குரிய ரகசியமானது. தேவன் எதுல வெளிப்பட்டார்? முடிங்க பார்க்கலாம். தேவன் எதுல வெளிப்பட்டாருங்க? அவருக்கு பேர் என்னங்க? இம்மானுவேலுங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்ப பார்க்கணும், கிறிஸ்து யாரு? கிறிஸ்து யாரு? போவாஸ். அந்த போவாஸ் எப்படி பெத்லகேம் ஊரை சேர்ந்தவன்? போவாஸ் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். போவாஸ் நெருங்கின சொந்தக்காரன். கிறிஸ்துவும் பெத்லகேம்லயே பிறக்கிறாருங்க. அப்ப அது மட்டும் இல்லாம ரொம்ப நெருங்கின சொந்தங்க. ரொம்ப நெருங்கின சொந்தங்க. எவ்வளவு நெருக்கம் அப்படின்னா, உங்களை தொடுகின்ற சோதனைகள் அவரையும் தொழுது. நம்ம விழுந்துடுறோம். பிதாவை இறுக பற்றி பிடிக்காம, வசனத்தை இறுக பற்றி பிடிக்காம நம்ம விழுந்துடுறோம். ஆனா பிதாவை அவர் இறுக பற்றி பிடித்து அவர் ஜெயித்து அவர் பரலோகத்துக்கு போகிறார். இப்ப என்ன சொல்றாரு அவரு? மகனே மகளே, நான் உன்னை மீட்டெடுக்கிறேன். நான் ஜெயித்த உன்னுக்கும் ஜெயம் கொடுக்கவா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு கைய நீட்டுறாருங்க. இந்த ஜூம்ல வந்திருக்கக்கூடிய, இந்த யூடியூப்ல பார்க்கிற மக்கள், நீங்க கை கொடுக்க விரும்புறீங்களா? ஆமா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு, தேவனுடைய சாயல் ரொம்ப மோசமா போச்சு, எனக்கு உதவி வேணும் இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கைய கொடுக்க விரும்புறீங்களா? யோசிச்சு பாருங்க. தேவனுடைய சாயலை உங்களுக்குள்ள புதுப்பிப்பதற்கு போவாஸ், இன்னொரு போவாஸ், மகத்தான போவாஸ், ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரரா வந்திருக்கிறாங்க. சரிங்க, குணத்தை மட்டுமா? குணத்தை மட்டுமா? குணத்தை மட்டும் கிடையாதுங்க. நாம் இழந்ததை மீண்டும் கொடுக்கிறதுக்கு அவர் காத்திருக்கிறார். நாம் இந்த பூமியை இழந்திருக்கிறோம், ஆளுகையை இழந்திருக்கிறோம். இதே பூமியை மீண்டும் நம்முடைய தகப்பன் கிறிஸ்துவின் மூலமாக, நம்முடைய போவாஸ் மூலமாக நமக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். எப்படிப்பட்ட ஆள் கவனிச்சிங்களா? அப்ப அந்த போவாஸ் பாருங்க, மிகுந்த ஆஸ்தி உள்ளது. நம்முடைய போவாஸ்ட என்னங்க சொத்துன்னா அவர்கிட்ட என்னங்க அவர் பெருசா இருக்க அவர்கிட்ட? நீங்க சொல்லுங்க, நான் முடிச்சிடறேன். ஒரு வசனம் மட்டும் வச்சிருக்கிறேன். அந்த போவாஸ் பயங்கர சொத்துக்காரனா. பல வீடு வச்சிருப்பான், பல ஏக்கர் கணக்குல லேண்ட் வச்சிருப்பான், பல நூற்றுக்கணக்கான வேலையாட்கள் வச்சிருப்பான். மல்டி லெவல்ல அவன் இருக்கிறாங்க, மில்லியனரா இருக்கலாங்க. நம்மளுடைய போவாஸ் எதுலங்க சொத்து சேர்த்திருக்கிறாரு? உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு ஏதாவது புரியுதா நான் சொல்றது? அவருக்கு எது சொத்துன்றது? வானம் பூமி எல்லாம் சொத்து தாங்க. ஆனா அவர் சேர்த்து வச்சுக்கிற சொத்து என்ன? ஓகே, கேலக்சிஸ். எவ்வளவு பெரிய அன்பு! எதுல சொத்துக்காரர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு வராரு பாருங்க. அதாங்க சொத்து. உங்களுக்காக அவர் இந்த பாவ உலகத்துக்கு வராரு பாருங்க. எவ்வளவு ரிஸ்க்குங்க, எவ்வளவு ரிஸ்க். சரிங்களா? அவரு பாருங்க, இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க எப்பேற்பட்ட பாவம் செஞ்சாலும் அவர் உங்களுக்காக மன்னிப்பதற்கு அவர் தயவு பெருத்திருக்கிறாருங்க. உங்களுடைய பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் சரி, அது பஞ்சை போல மாத்துவேன்றார். 70 முறை உன் பாவத்தை மன்னிக்கிறேன்றார். ஆனா இயேசுவானவர் மரிக்கணும்னு சொன்னா, அவர் ஒரு பாவம் செஞ்சார்னா அந்த பழுதுள்ள ஆடா இருப்பாரா, பழுதில்லாத ஆடா இருப்பாரா? நமக்கு எப்பேற்பட்ட பாவத்தையும் மன்னிப்பார். ஆனா பிதாவானவர் அவர் ஒரு பாவம் செஞ்சாலும் என்ன ஆகுங்க நிலவரம்? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு பாவம் கூட செய்யாம இந்த உலகத்துல இந்த ரத்தத்தை வச்சுக்கிட்டு, இந்த மாம்சத்தை வச்சுக்கிட்டு வாழ்றாருன்னா, அவர் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறதெல்லாம் யாருங்க? நீங்க தாங்க. என் பிள்ளைகள் ரட்சிப்படையணும், என் பிள்ளைகள் சமாதானம் அடையணும், என் பிள்ளைகள் இழந்து போனது எல்லாவற்றையும் கொடுக்கணும்
அப்படின்ற ஒவ்வொரு காரியத்தை வச்சுதாங்க அவர் ஜெயிச்சு அவர் பிதாட்ட இருக்கிறார். அப்ப எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கிறார், எவ்வளவு அன்பு உங்க மேல இருக்குது. அப்ப எவ்வளவு எப்படி அந்த ரூத்து அந்த அம்மாவை நகோமிய விடாது இருக்கிறாங்க, அப்படியே இருக பற்றி பிடிச்சிருக்கிறாங்க. அதே போல கிறிஸ்து உங்க மேல எவ்வளவு பாசம் உள்ளவரா அவர் இருக்கிறார் பாத்தீங்களா? இப்ப இந்த போவாஸ் உங்களை மீட்டெடுக்கணும்னு விரும்புகிறார். நீங்க இழந்ததை எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். இழந்த கௌரவத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். இழந்த மதிப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? ஒரே ஒரு வசனம் வாசி முடிக்கலாமா? எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2ல இருக்கிறோம் இல்லையா? எபிரேயர் 4 பாருங்க, வசனம் 15, 16. இது உங்களுக்கு புரியுமானால், போவாஸ் நம்முடைய ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரர், நம்முடைய கிறிஸ்துன்ற உங்களுக்கு புரியுமானால், வசனம் 15, 16 நமக்காக நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல். ஐயோ, என்னடா உன்ட்ட இவ்வளவு பலவீனம் இருக்குதா? என்னப்பா பைபிள்லாம் தூக்குற, பாட்டெல்லாம் பாடுற, ஜபெல்லாம் பண்ற, என்னென்னமோலாம் பண்றியப்பா, உன்ட்ட இப்படிப்பட்ட பலவீனம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். எல்லா வகையிலும் அவர் சோதிக்கப்பட்டார், ஆனா பாவத்தை ஜெயித்த பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இப்ப ஆதலால் சோதிக்கப்பட்டு ஜெயித்ததினால், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபா சண்டையில சேரக்கடவும். என் சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காருயா, என் அண்ணையா, என் அண்ணன் இருக்கிறாரியா, என் அண்ணன் இந்த ரூட்ல தான் போயிருக்கிறாரியா, அவருக்கு எல்லாமே தெரியும்பா, எல்லாமே தெரியும். அவன் விழுந்தாலும் தூக்கி விடுவார், நான் விழாமல் சறுக்காமல் இருப்பதற்கும் அவன் என் பாதங்களை தாங்குவாரியா, அவரு என் அண்ணன் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் போறீங்க? ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை நீங்க அடைவதற்கு உடனே போலாமா? போவோம். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை பெறுவோம், ஆண்டவர்கிட்ட பலத்தை பெறுவோம். நம்முடைய போவாஸ் பிதாட்ட இருக்கிறாரு, நமக்காக எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறார். சொத்துக்கள் ரெடி, ஆனா நீங்க கையை கொடுக்க விரும்புறீங்களா? யோசிங்க. அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் நமக்காக இவ்வளவு தூரம் இறங்கியிருக்கிறார். அன்பை புரிந்து கொள்வோம். ஆமென்.